இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபல டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல்ல நடிச்ச நடிகர் காஜா தற்பொழுது கொடுத்திருக்க பேட்டி இப்போ வைரல் ஆகிட்டு வருது. சீரியல்ல நடிக்கிற நடிகர்கள் சில காலத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுவாங்க. ஆமாங்க, வாய்ப்பு கிடைக்காம தன்னோட சொந்த ஊருக்கே போயிட்டு அங்க ஏதாவது வேலைய பார்த்துட்டு வருவாங்க. அந்த வகையில நாதஸ்வரம் சீரியல் மூலமா பெரிய அளவுல பிரபலம் அடைஞ்சவரு காஜா. இவர் சமீபத்துல கொடுத்த பேட்டி எல்லாரையுமே கலங்க வச்சிருந்தது. திருமுருகன் இயக்குன நாதஸ்வரம் சீரியல்ல நடிச்சு பிரபலமான காஜாவோட சொந்த ஊர் தர்மபுரி. சின்ன வயசுல இருந்தே அதிக சினிமா பார்க்கும் இவருக்கு நடிப்பு மேல அதிக ஆர்வம் வந்திருக்கு. அந்த தருணத்துல திருமுருகன் நாதஸ்வரம் சீரியலுக்கு ஆடிஷன் பண்றதா தகவல் கிடைச்சிருந்த நிலையில அங்க இருந்த கூட்டத்தை பொருட்படுத்தாம கலந்துகிட்டு இருக்காரு. தனக்கு நடிப்பு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினைச்ச காஜா அந்த சீரியலுக்கு செலக்ட் செய்யப்பட்டு தன்னோட நடிப்பு திறமைய வெளிக்கொண்டு வந்து அசத்தி இருக்காரு. குறித்த சீரியல்ல கடைசி வரைக்கும் காஜாவோட காட்சி இருக்கிறது போன்று கதை அமைச்சிருப்பாரு திருமுருகன். சீரியல்ல நடிக்கும் பொழுது ஒரு குடும்பமா இருந்த நிலையில அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம போகவே தன்னோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. தற்பொழுதும் தன்னோட தன்னம்பிக்கையோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிற காஜா தன்னோட சொந்த ஊர்ல செல்போன் கடை ஒண்ணுல வேலை பார்த்துட்டு வராரு. தான் நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்துட்டா தன்னோட குடும்பத்தினரை யார் பாத்துக்குவாங்க அப்படின்ற கேள்வியோட அவர் சொந்த ஊர்லயே வேலை பார்த்துட்டு வராரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.